வீர ஆடி வாரா ஈசானி இடி முழங்க இறங்கி வாரா வீச்சருவா வீசிக்கிட்டு ஆங்காரமா வெள்ள குதிரை மேல ஏறி பறந்து வாரா வீச்சருவா வீசிக்கிட்டு ஆங்காரமா வெள்ள குதிரை மேல ஏறி பறந்து வாரா முறுக்கு மீச மதுர வீர ஆடி வாரா ஈசானி இடி முழங்க இறங்கி வாரா சோறு கலந்து வச்சா தின்னு புட்டு சிரிக்கிறான் எல்லையத்தான் பாக்குறான் கொள்ளையத்தான் காக்குறான் கரியும் சோறு கலந்து வச்சா தின்னு புட்டு சிரிக்கிறான் சாராயத்தை பார்த்து புட்டா கொண்டாட்டமா அவன் சுருட்டுக்குத்தான் ஆசைப்பட்டு வந்துடுவான் மூச்சு முட்டை குடிச்சு புட்டு முழிப்பிதுங்க மதியாத மக்களையும் அம்மா என்று பார்ப்பதுண்டோ தாய் வந்திருக்கும்போது பக்கத்தில் காக்கறியா குழந்தை முடிய விடம்மா போய் மருவத்தூர் ஓம் சக்தி மகமாயி கருமாரி உறையூரு வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி கொல்லூரு மூகாம்பா கேதாரம் ஸ்ரீகௌரி மாயவரம் அபயாம்பிகா மதுரை நகர் மீனாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி காசி விசாலாட்சி திருக்கடவூர் அபிராமி சிதம்பரத்து சிவகாமி சுங்கேரி சாரதாம்பா திருவாரூர் கமலாம்பிகா நாகாம்பா யோகாம்பா லலிதாம்பா ஜெகதாம்பா பாலாம்பா நீலாம்பா கனகாம்பா சௌடாம்பா சிவகாளி நவகாளி திரிசூலி சுபநீலி ஸ்ரீதேவி பூதேவி ஜெயதேவி மலையரசி அம்மாயி பொம்மாயி அன்பாயி குழுமாயி பொன்னாயி பூவாயி ஏராயி வீராயி ஆரல்வாயி சக்கியம்மா வாடி ஆரணி படவேட்டம்மா திருமோகூர் மேகவல்லி தாயே திரிகூடல் மதுரவல்லி புதுக்கோட்டை புவனேஸ்வரி நங்கநல்லூர் ராஜேஸ்வரி மண்ணடியின் மல்லீஸ்வரி மாதேஸ்வரம் மாதேஸ்வரி அலங்கார கல்யாணி நாமக்கல் அரக்காணி அங்காளி செங்காளி சந்தோஷி மாதா மயிலாப்பூர் கற்பகமே மலைக்கோட்டை செண்பகமே செல்லாயி சிலம்பாயி கண்ணாத்தா வாவா கஞ்சனூர் வனதுர்கா மாவூர ஸ்ரீகாளி கைலாசம் பார்வதி மைசூர சாமுண்டி வலங்கை மண் திருமாரி வழிகாட்டும் திருப்பாச்சி உமையாம்பா தேனாண்டா மலையம்மா வேலம்மா திருவத்தூர் வடிவுடையாள் காளாஸ்தி ஞானாம்பாள் மகாராசியே எங்கள் பாளையத்தம்மா ராலிமலை மெய்க்கண்ணால் முக்கூடல் பாவானி காரைக்குடியம்மா கொக்கூடையம்மா ஸ்ரீசக்தி ஜெயசக்தி சிவசக்தி நவசக்தி பாஞ்சாலி ராக்காயி பைரவி சாம்பவி திருவானை காவாழும் மகிழாண்ட ஈஸ்வரி திருந்தாத பேயோட்ட நீ இங்கு வாடி சக்தி ஓம் சக்தி பருவத்தூர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உலகாடும் ஓம் சக்தி வாசக்தி 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 உயிர்காக்க வாசக்தி எல்லைதனை காக்கின்ற கன்னியாகுமாரி அண்ணாமலையாரின் உண்ணாமுலையார்
பாடி
வந்திடம்மா. உடுக்கை பொம்பை முரசொலிக்க உருமி மேளம் தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீரி எழுந்திடம்மா. மேல்மலையனூரில் கோயில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே, ஆத்தாளே அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடம்மா. மேல்மலையனூர் அங்காளியே, மாக்காளி திருசூலியே, கூறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலங்காக்கும் மாரியம்மா. அம்மம்மா அம்மா மலையனூர் அங்காளியே. நீ சிங்கரதம் மீதேறி சித்தாங்கு ஆடை கட்டி, நீ சிங்கரதம் மீதேறி தேரோடு வீதியிலே தாயே நீ ஆடி வந்திடம்மா. அந்தரிய சுந்தரிய எங்க அங்காள ஈஸ்வரியே, அந்தரிய சுந்தரியே எங்க அங்காள ஈஸ்வரியே, ஆடி வரும் தேரினிலே நீ அழகாக வருபவளே. அம்மம்மா மலையனூர் அங்காளியே, மாக்காளி திருசூலியே, குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலங்காக்கும் தெய்வம் அம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காளியே, மாக்காளி திருசூலியே, அம்மா குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலங்காக்கும் அம்மம்மா மலையனூர் அங்காளியே. ஆலய வாசலிலே அங்காள ஈஸ்வரிக்கு அபிஷேக பூஜைகளா ஆடி வரும் தேரினிலே அம்மா நீ அசைந்து வரும் மாரியம்மா. ஆயிரம் கண்கள் கொண்டவளே எங்க அங்காள ஈஸ்வரியே, திருவிளக்கின் ஒளியினிலே தாயே திருவாக்கு சொல்லிடம்மா. திருவிளக்கின் ஒளியினிலே தாயே திருவாக்கு சொல்லிடம்மா. மாவிளக்கின் ஒளியினிலே தாயே மங்கை குறி சொல்லிடம்மா. மாங்கல்யம் காத்திடம்மா இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா. மாங்கல்யம் காத்திடம்மா இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா. மலையனூர் அங்காளியே நீ மருளாடி வந்திடம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காளியே, மாக்காளி திருசூலியே,
மாகாளி திருசூழியே மண்ணாளும் நாயகியே மஞ்சளுக்குள் வாழ்பவளே என்னாலும் என்னாவில் வந்து எந்தன் விடுமூச்சும் நாடியொலியும் உடுக்கை பம்பயன துளுக்கானத்தம்மா நீ தோன்று மாரீசந்துரை கண்டெடுத்த ஆலந்தூரில் வாழும் எங்கள் துளிர்கானத்தம்மா நீ தோன்று
நம்ம குறை தீரும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குறை தீரும். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். சமயபுரத்தில் நம்மை வாழ வைக்க மாறியும் விரதம் கொண்டாளே மாறி. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குறை தீரும். ஜாதி என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. ஜாதி என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. பெரிய பாளையத்தில் வந்து பாருங்கம்மா இந்த செய்தியை சொல்லிடும் பூசைகளே அம்மா. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குறை தீரும். காற்று மழை வீச வெக்காளிக்கு கூரை இல்லை வாழ என்று பல சொல்லுவார். அவர் ஒரு உண்மையை தான் அறியார். கோயில் உள்ளம் அதில் கூரை எங்கள் மனம் குறையின்றி வெக்காளி வாழ்ந்திருக்கார். அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குறை தீரும். ஆதி சிவனாரின் ஆட்டத்துக்கு ஈடு கொடுத்தாளே. ஆடும் சிவனாரின் ஆட்டத்துக்கு சக்தி கொடுத்தாளே. என்ற போதும் ஒரு பெண்ணின் உள்ளம் கொண்டு தில்லைக்காளி வந்து நின்றாளே அம்மா. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குறை தீரும். ஐந்து தலை நாகம் அதன் கீழ் தாயின் முகம் ஒளிரும். ஐந்து தலை நாகம் அதன் கீழ் தாயின் முகம் ஒளிரும். வேண்டும் வரம் தரவே கட்டுக்குள் இன்று மௌனதவம் செய்யும் மாரியம்மா மாரி. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குறை தீரும். முத்து கொடுத்திடுவா பின்னே வந்து முத்தை எடுத்திடுவா. முத்து கொடுத்திடுவா என்னை வந்து முத்தை எடுத்திடுவா. நல்ல உள்ளம் கொண்ட நாயகி அவளை புன்னை நல்லூர் தானில் கண்டேனே மாரி. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குறை தீரும். எல்லையில்லா கருணை வெட்டுவான எல்லையம்மன் விழியில். எல்லையில்லா கருணை வெட்டுவான எல்லையம்மன் விழியில். கொண்ட வினிகளும் அந்த வினைகளும் ஆத்தாவையர் சொல்ல ஓடிடுதே பாரு. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குறை தீரும்.
உலகம் சுத்துகின்ற காரணம் நீ தாயே. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குறை தீரும். 6 சுவைகளும் நீ, பூமியினில் பஞ்சபூதங்களும் நீ, 4 வகை வேதங்கள் நீ, இனிக்கும் நல்ல முக்கணிகள் நீ, விண்ணும் மண்ணும் அதில் இன்ப துன்பம் என எல்லாம் இரண்டென செய்தவள் நீ. அம்மா முக்கன் சிவனாரும் மயங்கும் 1000 கண்ணுடையா, எத்தனை உயிர்கள் பூமியில் உள்ளதோ அத்தனைக்கும் முதலானவள் நீ. அம்மா சங்கரி சாம்பவியே வருவா காளி மனோகரியே. 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 சங்கரி சாம்பவியே வருவா காளி புதுக்கோட்டை புவனேஸ்வரி, புவனேஸ்வரம் ஜெகதீஸ்வரி, மன்னடியின் மல்லீஸ்வரி, நங்கநல்லூர் ராஜேஸ்வரி, பாகேஸ்வரி, யோகேஸ்வரி, லோகேஸ்வரி, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, உறையூர் வெக்காளி, உஜ்ஜயினி மாகாளி, சிறுவாச்சூர் மதுரகாளி, திருவக்கரை வக்ரகாளி, பத்ரகாளி, ருத்ரகாளி, நவகாளியே, தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மா தாயே, நாச்சியம்மா பேச்சியம்மா நாடியம்மா காரியம்மா ஆலயம்மா சோலையம்மா உண்ணாமுலையம்மா என் மாங்கல்யம் நிலைத்திருக்க அருள்வாய் நீ. மைசூரு
மகளின் உடலம் சென்று விடும் முன்னே அலைமகளின்
வடிவான வழி தன்னடியை தேடி சரணமிடு சரணமிடு தந்தடிகளோடு காத்திருக்கும் மலையில் கண்ணீரண்டு கனவு கண்டு கரைந்து விடும் மலையில் காலனவள் அடிதமிட காத்திருக்கும் மலையில் கண்ணீரண்டு கனவு கண்டு கரைந்து விடும் மலையில் உருளுந்த உலகில் எதுவும் இல்லை முடிவு காய்ந்து விடு நீயும் சங்கரியின் வழியை உருளுந்த உலகில் எதுவும் இல்லை முடிவு காய்ந்து விடு நீயும் சங்கரியின் வழியை பதவியுடன் வழியும் வந்து விடும் மனதில் வடிவான வழி தன்னடியை தேடி சரணமிடு சரணமிடு தந்தடிகளோடு பட்டி வடிவான வழி தன்னடியை தேடி சரணமிடு சரணமிடு தந்தடிகளோடு பாவமில்லை மன்னரில் பாராளும் உமையமலை அப்பாயுன் அருளில் பாலகனாய் இருந்திட்டால் பாவமில்லை மனதில் பாராளும் உமையமலை அப்பாயுன் அருளில் அருளோடும் புகழோடும் காத்தவரும் நீதான் அஞ்ஞான அம்மனாக வருபவரும் நீதான் அருளோடும் புகழோடும் காப்பவர நீதான் செங்காலம் மண்ணாக வருபவரும் நீதான் ஆறுமுகம் பாடுகிறேன் ஓடிவாழம்மா அல்லலூர் பக்தர்களை காத்திரதே அம்மா ஆறுமுகம் பாடுகிறேன் ஓடிவாழம்மா அல்லலூர் பக்தர்களை காத்திரதே அம்மா என்னாலும் பவரை பாடும் அருளாம்மா என்னாலும் உனை பாடும் அருளாம்மா பக்தி வடிவான வழி தன்னடியை தேடி சரணமிடு சரணமிடு தந்தடிகளோடு பக்தி வடிவான வழி தன்னடியை தேடி சரணமிடு சரணமிடு தந்தடிகளோடு சங்கடங்கள் தீரும் சங்கரியை பாடி கும்பினிகள் வாழும் உமையவளை பாடி சங்கடங்கள் தீரும் சங்கரியை பாடி கும்பினிகள் வாழும் உமையவளை பாடி பூவுலக நாயகியின் நீது புகழ் பாடி பூவுலக நாயகியின் நீது புகழ் பாடி பக்தி வடிவான வழி தன்னடியை தேடி சரணமிடு சரணமிடு தந்தடிகளோடு சரணமிடு சரணமிடு தந்தடிகளோடு சரணமிடு சரணமிடு தந்தடிகளோடு எங்கேயும் நான் கண்டதில்லையே எங்கேயும் நான் கண்டதில்லையே எந்த மலை தேவித்தாலும் சபரிமலை வழிவாகும் எங்கேயும் நான் கண்டதில்லையே எங்கேயும் நான் கண்டதில்லையே
அவங்கள அறிமுகப்படுத்தி அவருடைய மாமனார் ராஜு நாயுடு. இந்த விழாவில் இவங்க எல்லாரும் பேர் ஏன் சொல்கிறோன்னா, ராஜு நாயுடு என்பவருக்கு ஏறக்குறைய ஒரு 74 வயசுன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார் இங்கே வந்து, ஏம்மா ரோட்டில் உட்காந்து எங்க காட்டில் காட்டினியம்மா, உன்னை எங்கெல்லாம் நீ தேடி வர்றது, ஆனால் நீ என்னை காட்சி கொடுத்தது பார்த்தா காடு, நீ இருக்கிறது பார்த்தா ரோடு. இது கதைக்கு சொல்லலை, அவர் சொல்லிக்கிட்டே படி ஏறினார் மேலே. ஏப்பா உனக்கு ஒன்றும் தெரியாதான், இந்த அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, நான் எங்கெங்கேயோ தேடிட்டு வந்தேன், ஆனால் கடைசியில் பார்த்தா ரோட்டு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு எங்கள் முதல்ல வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லி தந்தார். எனக்கு நிறைய சொல்லித்தர வேண்டியிருக்கு, சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதே விஷயத்த போன தடவையும் சொன்னேன், ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுவேன் நான். ஏன்னா நல்ல விஷயம், கெட்டதெல்லாம் அப்பயே மறந்து விடணும். பழைய சாதம் சாப்பிட்டா யாராவது ஞாபகம் வச்சுருக்கோமா? பக்கத்து வீட்டு பிரியாணி கொடுத்தா 10 நாளைக்கு சொல்லுவோம். ஆனால் இப்போ யாரும் சொல்கிறதில்லை, ஆனால் சொல்லணும். பழைய சாதமாக இருந்தாலும் சொல்லணும், பக்கத்து வீட்டு பிரியாணி இருந்தாலும் காலம் ஃபுல்லாக சொல்லணும். இப்போ யாருமே சொல்கிறதில்லை. ஆனால் அந்த ராஜீவ் நாயுடு வந்து இதோ குரு நமக்கு கொடுத்த உபதேசம் போல அன்னைக்கு ஏற்றுக்கிட்டேன். அதை வந்து சொல்ல முடியாது, சொன்னாலும் சொல்லாம தவிர என்ன சொன்னாருன்னு சொல்றது வந்து அது குரு மிக விஷயமாகும். அதனால் அவர் சொல்ல செவிச்சாட்டி இன்ன வரைக்கும் செய்துட்டு இருக்கேன். ஆனால் சிறப்பாக இருக்குது. இந்த ராஜீவ் நாயுடு ஆறுமுக ஐயாவை வழிகாட்டினார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மருமகளை காட்டி மருமகளுக்கு ஆறுமுக ஐயாவை திருச்சபையெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவங்க திருச்சபைக்கு போக திருச்சபையிலிருந்து ஒரு திருச்சபையே நடத்திட்டு இருக்க ஆறுமுக ஐயாவை இந்த மேடையில் நம்ம எல்லாருக்கும் காட்டியிருக்காங்க. அவர் சொன்னார், போன வருஷம் நாங்கள் வந்தோம், அதே மாதிரி இந்த வருஷம் வரோம், வருஷம் அம்மா வர வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஆலய அறக்கட்டளை சார்பாகவும் ஆலய தொண்டர் பணிகள் சார்பாகவும் பொன்னாடை போட்டு கௌரவிக்க வேண்டும். மகிழ்ச்சி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக அடுத்தபடியாக அக்கா அவர்களின் மேடைக்கு வருமானங்கள் திரு விஜய் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. எத்தனையோ பாடகர்கள் வந்து பாடியிருக்காங்க. சிலர் கண்ணை திறந்துக்கிட்டு பாடுவாங்க. ஆலயம் கட்டி 8 வருஷம் தான் ஆகுது. ஆனால் நான் 16 வருஷம் விழா நடத்துகிற விழா மேடை வச்சோம். செங்காலம்மன் ஆலயத்தில் ஆலயமே இல்லாமல், இது எல்லாருக்குமே தெரியும். அந்த 16 வருடமாகவும் இசை நிகழ்ச்சியோடு நடத்திட்டு இருக்கோம். நேற்று அருமை நண்பர் கருமாரி கருணா அவர்கள் சொன்னார், 16 வருஷமாக சரவணன் ஐயாவை தெரியும், 16 வருஷமாக விழா நடத்துறோம். திருமதி மோகனாம்பாள் பாடினாங்க. சில நினைப்பாங்கன்னா சாமியார் உத்து பார்க்குறாரு. அவங்களுக்குள்ள இருக்கிற ஞானத்தை பார்த்தேன். பாடல் தான் பாடுறாங்க. அவங்க உலா யாரை கூப்பிட்டு இருக்காங்க, முருகப்பெருமானப்பா என்னை பாட சொல்லு, என் நிலையை இருந்து என்னை பாட சொல்லு, பிழை இல்லாமல் பாட சொல்லு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன செய்தாலும் சிவஞாபம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த தெய்வங்கள் பிடிக்குதோ அந்தந்த தெய்வங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். முனேஸ்வரனாக இருந்தாலும் சரி, அங்காளேஸ்வரியாக இருந்தாலும் சரி, கருமாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன இருந்தாலும் சாப்பிடும் பொழுதும் உறங்கும் பொழுதும் எந்திரிக்கும் பொழுதும் அவங்கள நினைக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி கோமதி அக்கா அவங்க இஷ்ட தெய்வத்தை சர்வசாதாரணமாக நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் கண்ணை மூடிக்கிட்டே பாடுறாங்க. கோமதி அம்மா அவர்களுக்கு என்னோட துணைவியார் அறக்கட்டளை நிர்வாகி கௌரவிப்பார்.
இந்த விழா மாதிரி இல்லை. ஆலய தொண்டைக்குழி குழு நிர்வாகி திருவாளர் கண்ணன் அவர்கள் ஆனால் அதே மாதிரி சத்துரி இறங்கிடும். நம்ம அவர் அப்படித்தான் திட்டுவார், அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. தான் குணம் இருக்கணுவாங்க. குடும்பம் நல்லா இருக்கணும்னா பிள்ளைங்க நல்லா இருந்தால் தகப்பனுக்கு நல்ல பேர். நமக்கு அமைஞ்சிருக்கிற தொண்டர் பணி குழுக்கு சிறப்பாக இருக்கிறனால தான் இந்த சரவணனுக்கே பேர். ஏன்னா ஒவ்வொரு தொண்டர் பணி குழுவானா இல்லை, அண்ணனாவும் தம்பியாவும் மாமாவும் மச்சானாவும் சிசிய பிள்ளையாவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணாதிசையில் இருக்கும். ஆனால் பேர் தொண்டர் பணி குழு. சில நேரத்தில் திட்டியிருக்கேன், சில நேரத்தில் அடிச்சிருக்கேன். ஆனால் யாருமே அவராக செய்யறதில்லை. நானாக செய்தால் கூட அவங்க பெருந்தன்மை என்ன சொல்லுவாங்கன்னா அவராக செய்யறதில்லை. அவர் அடிக்க சொல்லியிருக்காரு, நாங்கள் அடி வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். கண்ணனுக்கு முரளி அவர்கள் சாலு போட்டு கௌரவிப்பார். சொல்லாங்க தம்பி பொம்பை சுற்றி விட்ட பொம்பரம் மாதிரி சுற்றுறாருங்க. உடம்பு தான் பெருசு, ஆனால் உள்ள ரொம்ப சிறுசு. 16 வயசு போல வேலை செய்வாங்க. ஒரு 5 நிமிஷம். ஏன்னா அவருடைய தொழில் அப்படி. நம்ம விழா காலங்களில் தான் அன்னதானம் பண்ணுறோம், ஆனால் டெய்லி அவர் அன்னம் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு குடி அதிகமாக வச்சா கூட அது தானம் தான். முத்து அவர்களுக்கு மோகன் அவர்கள் சாலை இருப்பார். அடுத்தபடியாக தர்மா அவர்களை நாங்கள் முக்கிய வந்திருக்குமாறு அன்பு கொடுத்து கேட்டுக்கொள்கிறேன். பாபு அவர்களுக்கு சாலை அழைத்து கௌரவிப்பார்கள். அண்ணன் வந்துட்டேன், அண்ணன் வந்துட்டேன்னா குறைஞ்சது 4 மணி நேரம் ஆகும் நம்ம பாபு வர. நினைப்போம் அண்ணன் வந்துட்டேன், பக்கத்து வீட்டில் இருக்காரு. அழகேசன் அவர்களையும் முன்னிற்குமாறு அழைக்கப்படுகிறார். அஜித் அழகேசன் விழா நாயகன் போல எங்க இருக்கிற வந்துட்டேன் என்ன சொல்றாரு, அது ஒரு டைலாக் சொல்றாரு. ஐயா கோச்சிக்காதீங்க, ஏன்னா குழந்தைங்க சிறப்பாக இருந்தால் தான் குடும்பம் சிறப்பாக இருக்கும். குழந்தைங்க ஆயுதா இருந்தால் வீட்டில் நிம்மதியாக இருக்காது. குழந்தைங்க சிரிச்சுட்டா தான் நம்ம அழகாக சாப்பிடலாம். ஏன்னா அவங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது. அஜித் அவர்களுக்கு முரளி அவர்கள் சாலை வைப்பார். அழகேசன் அவர்களுக்கு பாபு அவர்கள் சாலை. 2 பக்கம் 2 பேர் இருக்கு பண்ணணும்னு அஜித் அழகேசன் போடுறான். வெங்கடேசன் முன்னிற்குமாறு அழைக்கப்படுகிறது. கண்ணன் அவர்கள் சாலை பின்னாடி கை தருங்க. தினேஷ் அவர்களை முன்னிற்குமாறு சால்வாடுவோம்.
சாலைக்கு தினேஷ் அவர்கள் சாலைக்கு விளையாட்டு வருகிறார். நம்ம ஆலயத்துக்கு அம்பாள் பவனி வருவதற்காக ஒரு வாகனம் வாங்கியிருந்தோம். அதை சரி செய்ய ஒரு இடத்துல விட்டு வச்சிருந்தோம். இன்னைக்கு 11 நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் செய்யலை. இன்னைக்கு அங்கேருந்து கொண்டு வந்துட்டேன். தம்பி வினோத் நைட்டு அந்த வண்டியை ரதமாக்கணும். அப்படியே ஆகட்டும்மா, செய்திருவோம். பணம் தரோம் தரல, அப்புறம் என்ன சொன்னார், அப்படியே ஆகட்டும், நம்ம செய்திடலாம். இப்போ ஏறக்குறைய தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த விழா மேலே முடிஞ்ச உடனே எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவர் செய்வார். ஏன்னா நம்ம கூட இருந்து சரியா செய்கிறாரான்னு பார்த்துப்போம். சரியா செய்கிறாருன்னா பார்க்கறது எப்படின்னா, யாரும் இல்லைன்னா சோர்ந்து போயிடுவார், பயங்கம் போயிடுவார். ஏன்னா நைட்டு இல்லை, அதனால எல்லாருமே சுற்றி மீன் அவர் என்ன வேலை செய்கிறாரு, எப்படி செய்கிறாருன்றத பார்த்துக்கலாம். கோபி அவர்களுக்கு முரளி அவர்கள், முத்து அவர்கள் சார்ந்தவர்கள், செல்வா அவர்களுக்கு முத்து அவர்கள் சாலை போட்டு கவனிப்பார். இதையெல்லாம் கண்ணு போல பார்த்துட்டு இருக்க மோகன்ராஜ் அவரையும் ஆடி வைக்கின்ற உதவியாளரையும் விழா மேடைக்கு வர அழைக்கப்படுகிறார். பாருங்க, என்ன ஒரு சந்தோஷம் ராஜா, சாமியார் இத்தனை வருஷம் காசே கொடுக்கல. தொண்டர் பணிக்குழு அது சொல்ல மாட்டேன். பாருங்க, நேற்று ஒரு கச்சேரி நிகழ்ச்சியை முரளி எடுத்துக்கிட்டாங்க. 3 நாளைக்கு ஊரெங்கும் கேட்கின்ற கொட்டு முரசு, தப்பு மேளம் தொண்டர் படை குழுவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த செலவினங்களை ஏற்று செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ போட்டோ நிகழ்ச்சிகளும் நாளைக்கு ஸ்கிரீன்ல போகுமா. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நாளைக்கு ஸ்கிரீன்ல போகுமா. சாமியார் மெய் பேசுறாரா, பொய் பேசுறாரா, இல்ல வஞ்ச புகழ்ச்சி பேசுறாரான்றது அப்படியே அவர் ரெக்கார்ட் பண்றாரு. இப்போ ரெக்கார்டு ஓடிட்டு இருக்கு. இது எல்லாமே நாளைக்கு லைவா காட்டுவார். இது அனைத்தும் ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு வந்து தொண்டர்படை குழுவினர் அனைவருமே ஒன்று சேர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பாக்கெட்ல போடுறாங்கன்னு தெரியாது, அவங்க பக்கத்து ஊருக்கு வாங்கிட்டு வராங்கன்னு தெரியாது. ஆனா இதே மாதிரி ஒவ்வொரு காலங்களிலும் சிறப்பா சந்தோஷமா நீங்க ரெக்கார்ட்ல இருக்கிறத நாங்க பார்த்துட்டேன். ஏன்னா நீங்க ரெக்கார்டு ஆன் பண்ணி வச்சுட்டு வரும்போதே நான் பார்த்துட்டேன். அதனால தான் நீங்க சொல்றதுக்கு முன்னா நான் ரெக்கார்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். சொல்றதுக்கே வாய் வரல. ஏன்னா யாராவது ₹1 கொடுக்குறா மறுநாளைக்கு வரமாட்டாங்க. ஒருவேளை சாப்பாடு போடலன்னா மறுநாளைக்கு வரமாட்டாங்க. கொஞ்சம் தள்ளி உட்காரனாலே வரமாட்டாங்க சாப்பாட்டில். இல்லை கொஞ்சம் வயசான உட்கார தம்பி அப்புறம் உட்கார சூரிய வர போராட்டு போயிடுவாங்க. இது 7 வருஷம் பணம் கொடுக்கல அவருக்கு. 7 வருஷம் வீடியோக்கார் பணம் கொடுக்கல. உண்மை. எவ்வளவு பெருமை சொல்றாரு பாருங்க சாமியார். பணம் கொடுக்காத வேலை வாங்குறாரு, ஆனா பெருமை வேற சொல்றாரு. அசிங்கமா இருந்ததுக்கு இல்ல. ஏன்னா உண்மையை சொல்றது யாருமே அசிங்கப்பட வேண்டியதில்லை. பொய் பேசுறதுக்கு அசிங்கப்படணும், ஏமாத்துறதுக்கு அசிங்கப்படணும். ஏன்னா ஒவ்வொரு விழாவும் எப்படி நடத்தணும் அம்பாளுக்கு தெரியும், அந்த சரவணுக்கு தெரியும், கூட இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும். சொல்லுவான், என்னடா இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது, இவ்வளோ பெரிய ஊர் இருக்குது, இவ்வளோ ஜனங்க வராங்க, வர்றவங்களாம் ஆளுக்கு 2000 ரூபா கொடுத்தா எத்தனையோ கோடி போய் சேரணும். ஆனா தெருக்கோடியில் தான் நம்ம நிற்கிறோம். அம்பாள் வந்து ஒரு நேரத்தில் ஏறக்குறைய ஒரு 20-30% கொடுத்தாங்க. இன்னைக்கு 70% கொடுக்குறாங்க. இதனால எல்லாருக்கும் பெருமை. இந்த ஊர்ல கொடுத்தவங்களுக்கும் பெருமை, கொடுக்காதவங்களுக்கும் பெருமை, இந்த மேடையில கேட்கறவங்களுக்கும் பெருமை, கேட்காதவங்களுக்கும் பெருமை.
எனக்கு இல்லை. இந்த மாதிரி தொண்டர்பணி குழு இன்னும் பல மடங்கு வளரணும், சாமியாருடைய பல பெருகணும், பலகீனம் குறையணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு அருமை நண்பர் பெருமாள் அவர்களை மோகன்ராஜன் அவர்களுக்கு சால்வை போட்டு கௌரவிக்க வேண்டுமென. வைத்தியர் பெருமாள், பெருமாள்னா டக்குனு பாவம், எத்தனை பெருமாள் இருக்கிறாங்க அத்தனை பெருமாளுக்கு தெரியும். ஆனா வைத்தியர் பெருமாள்னா இவர் ஒருத்தர் தாங்கிறார். முதலி அவர்கள் சால்வை போட்டு கௌரவிப்பார். இத்தனை நாள் செய்தது பெருசல்ல. தொண்டர்பணி குழு நிறுவன அனைவருக்கும் நாளைக்கு இன்னும் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சைலண்ட் ஆயிடுவார். யார் யாருக்கு என்னென்ன வேலைகள் செவிக்கு சாய்க்க சொன்னாங்களோ நாளை பொழுது திறம்பட செய்ய வேண்டும் என 8ஆம் ஆண்டு தீவிர திருவிழாவை முன்னிட்டு இன்று 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக ஆறுமுகம் ஐயா நிகழ்ச்சி மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆலய தொண்டர்பணி குழு சார்பாக ஐயாவுக்கு பொன்னாடை குத்துகிறோம். அண்ணன் கண்ணன் அவர்கள் ஐயாவுக்கு பொன்னாடை போட்டுவார். கொஞ்சம் இப்படி தள்ளி வந்து மைக்கு தள்ளி வச்சிரு பாபு. அக்கா சசி கேமரா பண்ண மிஸ்டர் அர்ஜுன முத்து சார் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க சார். முகம் தான் தெரியுது, உருவம் தெரியணும்ல. ஓகே, தேங்க்யூ.